வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜிஎஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வேட்டையினுடைய ட்ரெய்லர் நேற்று ஈவினிங் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு சோசியல் மீடியாவே சும்மா அனலாக இருக்குது. எல்லா பக்கமுமே வேட்டையின் படத்துடைய அந்த எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது. எப்பயுமே பார்த்திங்கன்னா தலைவர் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனிச்சுன்னா புக்கிங்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபயரிங்காக இருக்கும், பயங்கர வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த வேட்டைன்னு பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய புக்கிங்லாம் இதுக்கு முன்னாடி வந்த தலைவர் படத்துடைய புக்கிங்களை விட வேகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, வந்த ட்ரெய்லரில் எதுவுமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஒரு லைன் நமக்கு புரியுது, ஏதோ ஒரு பாலியல் விஷயம் நடந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு எதிராக, அதை தலைவர் ஜஸ்டிஸ் பண்ணுறதுக்கு வர்றாரு. அதை என்கவுண்டர் பண்ணாங்களா இல்லையா இப்படிங்கிற கோர் தெரியுது. ஆனால் படத்தில் யார் வில்லன், யாரை சுற்றி கதை நகரப்போகுது, பகத் ஃபாசிலை காட்டுறாங்க, ராணாவை காட்டுறாங்க, அமிதாப் சார் ரஜினி சாருக்கு எதிராக இருக்கார். ஸோ அமிதாப் சாரோட கேரக்டர் ரஜினி சாருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஒரு ட்விஸ்டர் ட்ரெய்லருக்குள்ளே வச்சுருக்காரு ஞானவேலு. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கு பிறகு நமக்கு ஒன்று கிளியர் கட்டாக தெரிஞ்சது என்னென்னா, மிகப்பெரிய சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் எல்லாமே படத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த ட்ரெய்லருடைய தாக்கம் புக்கிங்கில் பார்த்திங்கன்னா பிரதிபலிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியான புக்கிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ October 10 படம் ரிலீஸு, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எப்படி ரிலீஸு அந்த புக்கிங்லாம் இருக்குமோ அது மாதிரி இப்படி போயிட்டு இருந்துச்சு எல்லா இடங்கள்லையும் புக்கிங். அந்த 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கு பிறகுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த புக்கிங்கோட வேகமே அப்படியே ஜம்ப் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். இது USA, கனடா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி ஓவர்சீஸ் மலேசியா, இதெல்லாம் வரலாறு காணாத புக்கிங்னு சொல்கிறாங்க. ஸோ Day 1 இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஒரு வசூல் சாதனையே உலக அளவில் படைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த கபாலியுடைய அதிகபட்ச வசூல் சாதனையை வேட்டையின் முடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வேட்டையினுடைய புக்கிங் நிலவரம் இப்படி போயிட்டு இருக்குன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலைவருடைய ஹெல்த் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குது சொல்லிட்டாங்க. நாளை அல்லது நாளை மறுநாள் மார்னிங் தலைவர் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க. ஸோ தலைவர் ஃபேன்ஸ் அவருடைய ஹெல்த் சம்மந்தமாக யாராவது ஒரியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். நீங்கள் தலைவர் இப்போ ஆல்மோஸ்ட் நல்லாவே இருக்காங்க, எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. டாக்டர்லாம் இன்றைக்கி இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. தலைவருடைய ஹெல்த் நல்லாவே இருக்குது, யாரும் அது சம்மந்தமாக இனிமேல் ஒரி பண்ண வேண்டாம். தலைவர் பேக் டு கூலி ஸ்கெடியூல் ஆன் திஸ் செகண்ட் வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் கூலி படத்தை பற்றியே ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னென்னா, இப்போ தலைவருடைய ஹெல்த்து சரியில்லை, போய் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க தலைவர். கூலி படம் நடக்குமா நடக்காதா, டிலே ஆகுமா இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்குற மாதிரி கூலியோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் சத்யராஜ் சாரோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவையும் போட்டு சத்யராஜ் சாருக்கு பர்த்டே விஷ் பண்ணி அவர் கூலி ஷூட்டிங்லாம் நிற்கலை, அதெல்லாம் ஃப்ளோவாக தான் போயிட்டுருக்கு. தலைவர் வந்துடுவார் இன்னொரு வாரத்தில், கண்டிப்பாக நாங்கள் தொடங்க தான் போகிறோன்னு சிம்பாலிக்காக அந்த ஹேட்ரஸ்க்கும் பொய் செய்தி பரப்புன அந்த வலைபேச்சு இந்த மாதிரி சேனல்களுக்கும் பதிலடியை கொடுத்துருக்காரு. ஸோ கூலி இன்னும் 2 வாரங்களில் தலைவர் போய் அட்டன் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அதோட படப்பிடிப்பு எந்த விதத்துலையுமே டிலே ஆகாமல் கம்மிங் 2025 சம்மருக்கு கூலியை பிளான் பண்ணுறாங்க. கூலியோடைய நிலவரம் இப்படி தான் இருக்குது. கூலி எந்த விதத்திலும் தலைவருடைய ஹெல்த்துக்கும் கூலி படத்துடைய ஷூட்டிங்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு இந்த லோகேஷுடைய பதிவு மூலயமா தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப வேட்டையனுடைய வருவோம். வேட்டையன் பார்த்திங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க, இதெல்லாம் சொல்லியே ஆகணும். என்னென்னா, எப்போயுமே தலைவரோட படத்துடைய புக்கிங் அந்த ப்ரீ புக்கிங்னு சொல்லுவாங்களா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி, அது எப்போயுமே பார்த்திங்கன்னா அமெரிக்கா மட்டும் USA மட்டும் லீடிங்லேயே இருக்கும். அந்த நார்த் அமெரிக்கா USA அந்த சர்க்கிளே பார்த்திங்கன்னா மற்ற உலக நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா அங்கே இருக்கிற தலைவர் ஃபேன்ஸால் தொடவே முடியாத அளவுக்கு புக்கிங் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வேறு ரகமாக இருக்கும். தலைவருடைய சொல்லப்போனால் கோட்டை அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்படி சென்னை கோயம்புத்தூர்னு இங்கே சொல்கிற மாரி உலக அளவில் பார்த்திங்கன்னா தலைவர் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடமா பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் இருக்குது. ஸோ அவங்களுடைய புக்கிங்கை ஓவர்டேக் பண்ணி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கனடா புக்கிங்கில் லீடிங்கில் போயிட்டுருக்கான். கனடாவுடைய புக்கிங் பார்த்துட்டு ஓவர்சீஸில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே நிறைய ஷாக் ஆகிருக்காங்களாம், அவ்வளோ வேகமாக இருக்கான் கனடா புக்கிங். ஸோ இந்த வருஷம் ஓவர்சீஸில் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் புக்கிங்கில் மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வின் பண்ண போகிறான்னு தெரில. கனடாவுடைய தலைவர் ரசிகர்கள்லாம் போயிட்டு வேட்டையின் வெற்றி பெறத்துக்காக கோயிலில் பூஜையெல்லாம் பண்ணி சிறப்பு பிரார்த்தனையெல்லாம் தலைவரும் சரியானு சொல்லி அங்கே உள்ள கோயில்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அதோடைய வீடியோக்கள் நமக்கு வந்துருந்துச்சு. சமஸ்த சக குடும்பானாம் இஷ்டமித்ர பந்துஜனானாம் சர்வேஷாம் பக்த ரசிக மகாஜனானாம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய தைரிய சௌரிய வீரிய விஜய அபய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தி சித்தியர்த்தம் ஆரோக கிரகாத்ரதாத்யர்த்தம் தேக ஆரோக்கிய வஜ்ர சரீர கிரகாத்ரதாத்யர்த்தம் இஷ்டகாமியார்த்த சித்தியர்த்தம் அஸ்மின்
वेटयन् नाम्नालङ्कृत चित्रगदायां कोट्यानुकोटिलाभकृत्यर्थं समर्थजन वशीकरणात् सिद्ध्यर्थं श्री राजराजेश्वरी अम्बिकया परिपूर्ण कृपाकटाक्ष सर्वाभीष्ट अस्मिन् चित्रायां कोट्यानुकोटिलाभकृतात्यर्थं सर्वे जनाः नित्यसन्तोष नित्यलाभसिद्धिप्रदो पूजा प्रसादफलं सिद्धिरस्तु देहारोग्यदा सिद्ध्यर्थु. வீடியோக்குள்ள நமக்கு வந்துருந்துச்சு. ஆக மொத்தம் தலைவர் ஃபேன்ஸ் வந்து போட்டி போட்டு அட்டிக்கிறாங்க. என்ன அளவில் அந்த டே 1 புக்கிங் கலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரில. நம்ம சேனலில் அந்த அப்டேட்டை கண்டிப்பாக கொடுப்போம். வசூலுடைய விவரங்கள் தெளிவாக, எந்த ஒரு பொய்யும் இல்லாமல் தெளிவாக நம்ம சோசியல் மீடியா என்ன வருதோ அதெல்லாம் சுற்றி நம்ம சர்க்கிளை ஃபில்ட்ரு பண்ணி எது தரமாக எது கரெக்டான உள்ள செய்தியாக நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். ஸோ காத்திருங்க. அக்டோபர் 11 வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கொடுத்துருவோம் கலெக்ஷனை. அது எந்தெந்த படத்தை அடிச்சிருக்கு, எந்தெந்த படத்துடைய வசூலை உடைச்சிருக்கு அப்படின்னு. கூலி, வேட்டையன், தலைவர் ஹெல்த் எல்லா அப்டேட்டையும் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இது போல் சுவாரஸ்யமான தகவல்கள் தலைவரை பற்றி இருந்துச்சுன்னா உங்ககிட்ட பேசுகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வளரும், நானும் வளருவேன், உங்களுக்கு நிறைய நியூஸ் கொடுக்க முடியும். ஸோ நன்றி, பாய்.